நேற்று தர்ஷிகா கிட்ட பவித்ரா, ஆனந்தி, அன்ஷிதா இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி முத்து ஏன் டல்லாக இருக்கான் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அவன் உன்னால தான் டல்லாக இருக்கான், நீ வந்து சொன்னதில் அந்த நேற்று இஷ்யூவில் அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனேயே வந்துட்டு தர்ஷிகா போயிட்டு நேராக முத்து ரூமுக்கு போவாங்க. அதாவது படுத்திருக்கிற பெட்ரூமுக்கு போவாங்க. அங்கே அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார். தட்டி ரொம்ப நேரமாக எழுப்புவாங்க. அவன் 2 days சைக்கிள் மிதிச்சனால அவர் எந்திரிக்கவே முடியல. அதனால் எந்திரிச்சு எனக்கு கூட பேசணும் ப்ளீஸ் வான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே அவர் முதல் வார்த்தை ஹாப்பி பர்த்டே தர்ஷிகா அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அவங்க போய் பேசுவாங்க. அப்போ நான் நேற்று பண்ணதில் நீ ஹர்ட் ஆகிட்டியா, ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது அவர் வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ படுத்து தூங்குவோம், பர்த்டே செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் கொஞ்சம் டீப்பாக ஹர்ட் ஆகிருக்கார் போல இருக்க. அதிகமாக பேச விருப்பத்தை காமிச்ச மாதிரி தெரியலை. ஒருவேளை வந்து தூக்க கறக்கமா இல்லைன்னா தர்ஷியோட பர்த்டே அன்னைக்குமா எதுவும் நம்ம சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால அவர் ஒதுங்கி போனாராங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ அவர் பாட்டு போயிட்டார். அப்புறம் திரும்ப தர்ஷிகா நான் அப்படி ஒன்ட்டு பேச வரேன், நீ இப்படி போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த செத்த வீடுக்கெல்லாம் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்க அனுப்புனா கூட, இப்போ மாரிமுத்துன்னு ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் இறந்து போனார் இல்லையா, அவர் வீட்டுக்கு எடுக்க போகிறப்போ கூட என் மூஞ்சி என் பல் இப்படி இருக்கு இல்லையா, அதனால சிரித்த மாதிரியே இருக்கும், என்னை எல்லோரும் திட்டுவாங்க, மூஞ்சியே இப்படி இருக்குன்னு திட்டுவாங்க, அது அந்த பல்லோட அமைப்பு அப்படி, அது 65 நாள் கூட இருந்து பார்த்துட்டு உங்கள் யாருக்கும் தெரியலையேங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை உண்மைதான், நம்ம பார்த்துருப்போம். சாச்சனா எவிக்ஷன் அப்போ பார்க்குறதுக்கு அந்த ஃபேஸ் வந்து சிரிச்சா மாதிரியே இருக்கும், அழுத மாதிரி இருக்காது. பொன்னி சீரியல்னு ஒரு சீரியல் உண்டு. அந்த சீரியல் ஹீரோயின் நான் பார்த்தேன்னா அந்த தம்ப்நெயிலில் பார்த்தாலே அவங்க சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா அழுதுட்டு இருப்பாங்க. சிரிச்ச முகமும் அழுத முகமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் முத்து சொல்கிறாரு, என் பல் இப்படி இருக்கிறனால சிரிச்ச மாதிரி இருக்கும், என்னை நிறைய பேர் திட்டுவாங்க, ஸோ உங்களுக்கு தெரிலன்னு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். டே இது கேம், நீ புரிஞ்சுப்பான்னு நினச்சேன்டா, கேம் தான், நீ சிரிச்சது நான் பார்த்தேன், அதனால தான் நான் அப்படி சொன்னேன், நீ அப்படி ஃபீல் பண்ண, நிஜமாவே நீ அப்படி பண்ணி நீ ஃபீல் பண்ணியிருந்தேன்னா ஐம் ரியலி சாரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம சொன்ன மாதிரி வடபழனி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. எனக்கு வந்து தர்ஷிகா கேட்ட சாரி ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. உண்மையிலே முத்து ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு வந்து சாரி கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ தூங்கினப்பவும் கூட விடலை. வந்து நிறைய பேர் அதை வந்து இல்லை சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, தெரில. முந்தாண்டிட்டு அவங்க ரொம்ப மோசமாக தான் நடந்தாங்க. பட் நேற்றுக்கே அந்த சாரி வந்து ரொம்ப ஜென்யூனாக சொன்னாங்க. முத்துக்கும் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.